கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய காரியங்களை நம்ம பார்க்கணும். இன்னும் இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாடு சாப்டர் நம்ம ஆரம்பிச்சு 16வது செய்தி இது. இதுல தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் லூக்கா புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது, பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஒரு 3 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்ட, உபவாசம் இருந்து 40 நாட்கள் அவர் உபவாசித்து தனித்து ஜெபவேளையில் இருக்கும்போது பிசாசினால் சோதிக்கப்பட அவர் அங்கும் இங்குமாய் அழைத்து செல்லப்படுகிறார். அந்த உபவாச நாட்களிலே பிசாசானவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததும் திருச்சபை ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததையும் இன்றைக்கு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வேகமா எடுத்துக்கொள்வோம். சீக்கிரமா எடுங்க. 4ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல வாசிக்க வேண்டிய வசனங்கள் 1லிருந்து 13 வரைக்கும் கண்டிப்பா வாசிக்கணும், மறந்துடக்கூடாது. வாசிக்கிறாள் 13 முடிச்சுதான் அப்புறம் அடுத்த அதிகாரத்துக்குள்ள நம்ம போகணும். 13 வரைக்கும் வாசிக்க முன்ன நம்ம முதல்ல 2 வசனமா வாசிக்க ஆரம்பிக்கலாம். வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. கவனிங்க, இயேசு ஆவியிலே நிறைந்தவராய், கவனிக்கணும், இயேசு ஆவியிலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்படுகிறாரு? வனாந்தரத்திற்கு. யோர்தான் என்றால் செழிப்பு. யோர்தான் நதி பாயுது. யோர்தான் நாட்டை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப செழிப்பா இருக்கும், குளிர்ச்சியான நாடு, மலை பிரதேசம் போல இருக்கும். அங்க போய் இறங்கி சாதாரண ஒரு டிஷர்ட்டா ஷர்ட் அல்ல ஷர்ட் நினைக்கிறேன், போய் இறங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் 2005ஆம் வருஷம். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தா குளிருது, அப்படி குளிருது. ஏர்போர்ட்டுக்குள்ளெல்லாம் ஹீட்டர் போட்டிருக்காங்க, தெரியல, சரியான குளிர். பிப்ரவரி மாசம் குளிர் முடிகிற காலம், அப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆகும். அப்படி குளிருது. அமான் அப்படிங்கிற பகுதியில் எங்களை தங்க வச்சிருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு கீழே பெரிய ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. அதில் எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேர் நாங்கள் போயிருந்தோம். எல்லாரையும் தங்க வச்சிருந்தாங்க. அப்போ அந்த நாட்டில் தங்கியிருந்த 3 நாள் நாங்கள் தங்கும்போது எங்களுக்கு பிளாங்கெட்ஸ், பில்லோ எல்லாம் கொடுத்து நல்ல உணவெல்லாம் கொடுத்து தங்க. அப்போ அது குளிர் பாருங்க, நைட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், ஆப்பிள், இது போல விவசாயங்கள் எல்லாம் நடக்குது. யோர்தான் ஒரு செழிப்பான ஒரு பாகம். ஆமீன் சொல்லுங்க. இப்ப இயேசு செழிப்பான ஒரு பகுதியிலிருந்து எங்க கொண்டு போகப்படுகிறார்? வனாந்தரத்திற்கு. வனாந்தரத்துல விதைப்பு இருக்காது, அறுவடை இருக்காது, கண்ணாம்பின்னான்னு இருக்கும், கரடு முரடா இருக்கும். அதுவும் தனித்தவரா ஒருவரா கொண்டு போகப்படுகிறார், கூட சீஷர்களும் இல்லை. இந்த விஷயத்தை நீங்க டாபிக்கை முதல்ல உள்வாங்கணுங்கிறதுக்காக இவ்வளவு ஹைலைட் பண்றேன். இயேசுவுக்கு செழிப்பான ஒரு காலம் இருந்துச்சு. அடுத்தது என்ன காலம் வருது? ஒரு வறட்சியான வனாந்தர காலம் வருது. தண்ணீர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, பாதை இருக்குமா இல்லையான்னு தெரியாது, முற்புதர் எங்க இருக்குன்னு தெரியாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஆரம்பிக்கும் போது முதல்ல நீங்க பாருங்களேன், ஞானஸ்தானத்துக்கே நம்ம சபை மூலமா எடுக்கிற ஞானஸ்தானம் பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை கட்டம் இருக்கும். பெற்ற எல்லாருக்குமே தெரியும், ஒரு சோதனையை மலையை கடக்கிறது போல கடந்து தான் அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள வருவாங்க. அப்ப இந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அதுக்கு முதல்ல நீங்க சில நேரம் சோதிக்கப்படும். வனாந்தரத்தின் அனுபவம், வியாதி தாக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அப்படியே உங்க சிந்தை அப்படியே அளக்களிக்கிறது போல, தடுமாறுறது போல இருக்கும். அது ஒரு சோதனை கட்டம். அதுலயும் ஸ்ட்ராங்கா நம்ம கரெக்டா இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டோம்னா தானாக விலகிடும். வந்த சோதனை எப்படி விலகிறோம்? தானாக விலகிறோம். அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க அடியெடுத்து வச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? இயேசு சொன்னாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னார். அப்ப அந்த ஞானஸ்தானத்துல அடுத்த கட்ட வாழ்க்கை உங்களுக்கு வச்சிருக்கிறார் கர்த்தர். அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகிறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறார்.
ஆவிக்குரிய ரீதியில நீங்க வளருவதற்கு அவர் வேற ஒரு வரைபடத்தோடு காத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப காலத்துல வாழ்ந்ததெல்லாம் ஒரு கட்டம். நீங்கள் ஜலம் சாட்சியாக, தண்ணீர் சாட்சியாக, அவருடைய இரத்தத்தினால பாவம் கழுவுதல், அந்த இரத்த சாட்சியாக பழைய மனுஷனாகிய நீங்க மரணத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க நீதிக்கு பிழைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? புதிய ஒரு அத்தியாயம். இப்ப சகோதரி அஸ்வந்தா மேரி ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இன்னும் 2 ஆத்மாவை காண, ஒரு ஆத்மா திண்டுக்கல்ல போய் செட்டில் ஆயிருச்சு. சொல்லிட்டாங்க, பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு, நாங்க வீடு எடுத்து வந்துட்டோன்னு ஒரு சகோதரி போயிட்டாங்க. போன்ல தொடர்புல இருக்கிறாங்க. இன்னொரு ஆத்மா கீழே வந்து உட்காரும், அது ஆளையே காணோம், என்னன்னு தெரியல, தேடுவோம். பொன்மலைப்பட்டியில தான் இங்க பதுங்கி இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற ஆளுங்க லீவு போட்டா எனக்கு அப்படியே வரும் பாருங்க ஒரு கோபம். அதனாலதான் கண்ணில் படாம அங்கங்க வெளியில பார்ப்பேன். மேரியாமாவா ஒளிஞ்செல்லாம் போகும் முக்காடு போட்டுக்கிட்டு. பைக்கில் நானும் கண்டு காணாத மாதிரி போயிருவேன். தெரியும் எனக்கு, ஆள் வரல அப்படியே டிமிக்கி கொடுக்குது பாரு நமக்கு அப்படின்னு. சரி பரவாயில்ல. அப்போ இப்ப அஸ்வந்தா மேரி சகோதரி இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய வளர்ச்சின்னு ஒரு காலம் 2 வருஷத்துக்கு மேல ஆலயத்துல பெருக்கிறாங்க. இதுதான் தரணும். இப்ப ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்ப இன்னும் இவங்க என்ன செய்வாங்க? இதுவரைக்கும் வளர்ந்த வளர்ச்சியும் இதுவரைக்கும் பெற்ற கிருபைகளை காட்டிலும் அடுத்த ஒரு நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அதுக்குதான் ஒவ்வொரு நபரும் தேவனோடு நடப்பதற்கு அது ஒரு வாசல். ஞானஸ்நானம் என்பது ஒரு வாசல். அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை தரமுள்ளதா மாறிட வேண்டும். ஆமீன் சொல்லுவோமே. அதை அடைகிறதற்கு சில போராட்டங்கள் இருக்கும். இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பிறகுதான் சம்பவம் நடக்குது. சரிங்களா? இப்ப தொடர்ந்து வாசிங்க, 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 40 நாள் பாருங்க, வனாந்தர அனுபவம் 40 நாள், சில போராட்டங்கள் 40 நாள், சில பிரச்சனைகள் 40 நாள். 3 மாசம் கூட வச்சுக்கோமே, கடந்து போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. சில பிரச்சனை 4 நாள்ல போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. சில பிரச்சனை 40 நாள்ல போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. இவைகள் போனாலும் போகாட்டினாலும் நீங்க இயேசுவை விட்டு போயிடக்கூடாது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் போகுது இல்ல, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? இயேசுவை விட்டு போக மாட்டேன். சாத்தான் தந்திரம், ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டா, ஒரு போராட்டத்தை கொண்டு வந்துட்டா, ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்துட்டா, இவங்க என்ன செய்வாங்க? என்ன ஆண்டவரை விட்டு போயிருவாங்க. அந்த ஆத்துமா நமக்கு ஆதாயம் ஆயிடும். ஒவ்வொரு கவுண்டிங், ஒவ்வொரு ஆத்மாவும் அவன் பக்கமா விழுகிற ஆத்மாலாம் வேதனை. இந்த ஆத்மாக்களுக்கு வேதனை, அவனுக்கு லாபம், அவனுக்கு லாபம். வேட்டைக்காரனுக்கு பொறி வச்சு பிடிச்சா லாபமா இல்லையா? வேட்டைக்காரனுக்கு அதான வேலை. அதை தான் சாத்தா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு லாபம். கண்ணி வச்சு பிடிப்பது லாபம். அதுல நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? கவனித்துக்கிட்டே வாங்க. அப்ப ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்க அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, ஆண்டவர் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தாலும் அவர் கடவுள் தானே. கடவுளுக்கு பசி எடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. கடவுளுக்கு பசி எடுக்கலாமா? இல்ல அவர்கிட்ட இல்லாததா? இல்ல. ஒரு மனிதன் பூமியில, ஒரு மனிதன் எப்படி பிறந்து எப்படி வாழ்ந்து எப்படி மரிக்கிறானோ அப்படியே அத்தனை உணர்வோடும் பசி உணர்வு இருக்கிறது போல அவருக்கு தாகம்னு சிலுவையில சொன்னாரு. அப்ப தாகமும் எடுக்குது. அவருக்கு டயர்டானா உறக்கமும் உறங்கிதான் ஆகணும். பாடி டயர்டாவும் ஆகுது. இதெல்லாம் ஏன் அனுபவித்தார் கடவுள்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே ருசித்து அதன் பாதையில கடந்து சில போராட்டம், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்களூடா போய் சிலுவையில் அவர் தொங்கவிடப்பட்டா, அவர் ஊடாக இப்படிப்பட்ட நெருக்கடிகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து ஒரு பெருங்கூட்டம் இந்த உலகத்திலே விடுதலை ஆவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களை நாம் மீட்டுக் கொள்ளலாம். அப்படிங்கிறதுனாலதான் அந்த வழியாய் அவர் கடந்து போனார். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனே ஆனால்
நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல் இந்த கல் அப்பமாக்கும்படி சொல் என்றான். நல்லா கவனிக்கணும். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினது யாரு? பிறவி குருடர்களை பார்வை அடைய செய்தது யாரு? இயேசுவுக்கு இந்த கல்ல அப்பமா மாற்ற முடியாதா? முடியும். ஆனா செய்யல. ஏன் செய்யல? ஒண்ணு, இவன் சொல்லி செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் ஆண்டவருக்கு உத்தரவு போட இவன் யார் இல்ல, ஆள் கிடையாது. இவருக்கு உத்தரவு போடுகிறவர் எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராய் வீற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இவன் இவருக்கே அடிமை. தூசிக்கு கூட, அவருடைய பாதத்தில் இருக்க தூசி அளவு கூட இவன் மதிப்பு ஒண்ணு இவனுக்கு இல்ல. ஆனா வாய் பேசுறான். நீங்க தேவனுடைய குமாரனையே ஆனால் இந்த அப்பத்தை என்ன பண்ணுங்க, இந்த கல்ல அப்பமாய் மாற்றுங்க. வேலை வாங்குறாராம். அவ்வளவு பெரிய ஞானவான். யாருகிட்ட? ஞானமுள்ள தேவனிடத்தில். ஒண்ணு, இவன் கட்டளையிடவோ இவன் சொல்லவோ இவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதை இவர் ஃபாலோ பண்ணக்கூடாது. இவரு பிதாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் கிட்ட இருக்கிற அந்த வல்லமைய தன்னுடைய சுயத்திற்கு பயன்படுத்த விரும்பல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இவருக்கு பசி உண்டானாலும் அந்த இடத்துல பசியை தீர்க்கிற வழி உழைப்பு, வியர்வை இல்லையா? இவர் பசியை இவர் 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு திரளான ஜனங்கள் இது வேற கதை. இது அவருடைய மகிமை. ஆனா தனக்கு ஒண்ணு வரும்போது அவர் நீதியை நிறைவேற்றதான் அவர் வாஞ்சித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கனிகள் உள்ளவர் அவர் என்னதான் கடவுளுடைய சத்துவத்தில் நிறைந்திருந்தாலும், என்னதான் அவர் பவர்ஃபுல் லார்டா இருந்தாலும், அவர் அதை மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. கவனிக்கணும். அவர் அதை மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. அதனாலதான் அந்த கட்டத்தை அவரால் என்ன செய்ய முடியுது? சாத்தான டேக்கிள் பண்ண முடிஞ்சு, ஹேண்டில் பண்றார் ரொம்ப அழகா. ஓ, இப்படி வார்த்தைகளால, வார்த்தை ஜாலத்தினால என்ன சோதிக்க வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் சொல்லும் போது, அவர் 4வது வசனம் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடவே இருந்து இவரை முழுமையா கண்காணிச்சு, ஓ இவர் தான் தேவனுடைய குமாரனோ, உலகத்தை மீட்க வந்தவரோ. ஆதியில் ஆண்டவர் சொன்னார்ல, ஆதாம் ஏவாளை வச்சு, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப தலையை நசுக்குவாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பிதா சொன்னார் பாருங்க. அதுதான் இவனுக்கு பிரச்சனை. இப்ப இவனுக்கு தலை நசுக்கப்பட்டுடுச்சுன்னா இவன் செயலிழந்து போயிடுவான். இவனுடைய தலை நசுக்கப்பட்டுட்டா இவன் வல்லமை இழந்து போயிடுவான், ஜீரோவாயிருவான். இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இவரு தலையை நசுக்க முன்ன இவன் பிளான் என்னன்னா, இவரு தலையை நசுக்கணும். பிதா என்ன சொன்னாரோ, பிதாவுடைய வார்த்தை அப்படியே உல்டாவா மாத்தி அந்த சீன், அந்த கட்டத்தை அப்படி தலைகீழ பண்ணிட்டோம்னு சொன்னா, அவர் நசுக்க வேண்டிய இவன் தலைய இவன் பிளான் பண்றாங்க, நம்ம அவர் தலையை நசுக்கிடலாம். கவனிக்கணும். உங்களை வச்சு என்ன வச்சு தேவன் ஒரு திட்டமிட்டு அவர் சொல்றாரு, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவானா. நடந்து கூட இல்லைங்க. எப்படி போவானா? அப்படின்னா தலை தெறிக்க ஓடுவான்னு அர்த்தம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு நாய் உங்க தெருவழியா நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு கடைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது உங்க பின்னால வவ்வு வவ்வுன்னு சொல்லுது. இப்ப எனக்கெல்லாம் என்ன ஹேபிட் தெரியுமா? நாயை கண்டா கல்ல பாத்துருவேன். அல்லேலூயா. நிறைய காலையில ஜாக்கிங் போகும்போது, இப்ப பொன்மலைப்பட்டியில நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன்.
எனக்கு எய்த்தாப்புல ஸ்கூல் பையன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். நான் வந்து ஜாக்கிங் வந்து அப்போதான் காலைல ஆரம்பிச்சு அப்படியே தென்றல் நகரை தாண்டி அப்படியே அந்த கீழக்குறிச்சி அந்த கிராமம் வரைக்கும் போவேன். அப்படி போறேன். அன்னைக்கு தான் 2 நாளா 3 நாள் நினைக்கிறேன், புதுசா ஆரம்பிக்கிறேன் ஜாக்கிங். அந்த ஏரியா நாயி அது என்னை பார்த்ததுமே ஷூவை வேற போட்டு சரக் சரக்குன்னு அது கோவம் வந்துருச்சு. என்னடா புதுசா ஒருத்தன் நம்ம ஏரியாவுக்குள்ள காலையில நம்மளை மதிக்காம ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான்னு பின்னால வந்துருச்சு பாருங்க. இப்ப பின்னால வந்து அதை என்ன ஒண்ணும் செய்யல, நான் அது குலைக்குது, நான் அப்படியே கண்டுக்காம போய்கிட்டு இருக்கிறேன். அதுவும் பின்னால ஜாக்கிங் வந்துட்டே குலைச்சிட்டு வருது. பாத்துங்க, பார்த்துட்டு என்ன பண்ணேன், அந்த பைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணேன், முன்னால ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படியே டக்குன்னு நிறுத்தி பின்னால ஓட ஆரம்பிச்சு. பிடிச்சி பாருங்க ஓட்டம். அந்த பைய விழுந்து விழுந்து சிரிக்கிறான். என்ன பார்த்துக்கிட்டு இருந்தவன் முன்னால வர்றத பார்த்துக்கிட்டு இருந்தவன் ரிவேஸ்ல ஓட்ட பாருங்க, அது பிடிச்சிச்சு ஓட்டம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. நம்ம ஆளுங்க அவனை விரட்டுறதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க ஓடுற ஓட்டம் இருக்குது. எசப்பா, ஏசப்பாவே தலையில கை வச்சுக்குவாரு. அடாப்பாவீங்களா, உங்களுக்காக சிலுவையில ஜெயத்தை வச்சா மந்திரத்துக்கு ஓடுறீங்க, பில்லி சுனிதுக்கு ஓடுறீங்க, மோகினி பிசாசுக்கு ஓடுறீங்க, எலுமிச்சை பழத்துக்கு ஓடுறீங்க, விபூதிக்கு ஓடுறீங்க. டேய், நீங்கெல்லாம் என்ன விசுவாசி? இப்படிதான் அவர் கேட்பார். ஏசு எப்படி கேட்பாரு? இப்படிதான் கேட்பார். வாசிக்கலாமா? மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சீக்கிரம் வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எப்பயுமே மனசுல எழுதி வச்சுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்னு வாசிக்க கேட்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானஸ்தானம் எப்ப எடுக்கணும்? விசுவாசி ஆகிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். விசுவாசம் உள்ளவர்களா தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு நிறைய உங்ககிட்ட அடையாளம் தோன்றும். என்ன அடையாளம் தோன்றும்னா அதுக்கேத்த பக்தி விருத்தி உங்களுக்குள்ள வரும். அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிரும். அந்த பக்தி விருத்தி உங்களுக்குள்ள வந்ததுமே நீங்க ஆயத்தம்னு அர்த்தம். அப்ப ஊழியக்காரங்க அதை பார்த்து தான் கொண்டாந்து கொடுக்கணும். ஆளு சபைக்கு ரெகுலரா வருதுன்னு கொடுக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க. அப்படி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன செய்வான்? அடுத்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்ன செய்வாங்க? பின்னால இருக்கிறவங்க என்ன பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால என்ன செய்வாங்க? பிசாசுகளை துரத்துவார்கள். யாருங்க துரத்துவா பிசாசுகளை? வருவாரு பாஸ்டர். எங்க பாஸ்டர் உபவாசம் இருந்து வந்தா பிசாசுகள் எல்லாம் நடுங்கும். அப்படியா வேதம் சொல்லுது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் பிசாசுகளை துரத்துவான். ஞானஸ்தானத்துடைய கருப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அதை கொடுக்கிறார்? அந்த துவக்கத்தை ஏன் கொடுக்கிறார்? அந்த கருப்பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் சொல்றாரு. நீங்க ஞானஸ்தானம் பெறுகிறதற்கும் ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம் அதுதான். நீங்க துரத்தணும்பா. ஆண்டவர் வேலையை வச்சுட்டு போயிருக்கிறாரு, நீ துரத்தணுமா? இன்னைக்கு என்ன பண்றோம்? அவன் துரத்துவான், நம்ம ஓடுவோம். எப்படி ஓடுவோம்? சும்மா இல்ல, தலை தெறிக்க ஓடுவோம். இல்லையே சொல்லுங்க. அடாடாடாடா, உலகத்தான் கூட சில நேரம் தைரியமா இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கிறேன். சுடுகாடுக்குள்ள அசால்ட்டா போயிட்டு வரான். நம்ம ஆளுங்க சில ஆளுங்க பல்பு அணைஞ்சிட்டாலே ஒரு பாருங்க அப்படின்னு ஒரு பயம். தாக்கு பிடிக்கவே முடியாது. கரப்பான பார்த்தா பயம், பள்ளிய பார்த்தா பயம். அப்புறம் எங்க நீங்க பிசாச துரத்துறது? நான் கேட்கிறேன்.
அவன் பாட்டுக்கு முடிய விரிச்சு போட்டு தலையை பெப்பரப்பாடு வச்சுட்டு 2 பல்லோட அப்படி வந்து நின்று இந்த வந்துட்டே அப்படின்னா நம்மால என்ன ஆகுன்னு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்களேன். ஐயோ ஐயோ அந்த காட்சை தான் பார்க்கணுமே. விசுவாசிக்கிறால் நடக்கிற அடையாளங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ சபைனா என்ன? உருவாகுதல். உருவாகணும். வந்து எப்படி உருவாகணும்? ஆவியில உருவாகணும். ஆண்டவர் இயேசு ஆவியில நிறைந்தவராய் வனாந்தரத்திற்கு உருவாக்க எடுத்து செல்லப்பட்டார். உருவாக்கி அவரை பயன்படுத்த தேவன் சித்தமாயிருந்தார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் சபை. எல்லாருக்குமே, மூத்தவங்க, சின்னவங்க, இளையவங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, எல்லாருக்கும் தான் டீச்சிங். எல்லாரையும் பயன்படுத்தினா 33 கொடிய பிசாசுகளை உலகத்தை விட்டு துரத்திடலாம். இல்லையே சொல்லுங்க. தேவ திட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? விழுந்து போன 33 கோடி அசுத்த தேவர்களையும் என்ன பண்ணிடலாம்? விரட்டிடலாம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படிலாம் நீங்க விரட்டிடக்கூடாதுன்னு இன்னைக்கும் நம்மளை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறானா சாத்தான்? எல்கேஜிலேயே வச்சிருக்கிறான். சில ஆளுக்கு ஃபீடிங் பாட்டில் எடுத்து அப்படின்னு சொன்னாதான் அது அப்படியே சுகமா அப்படிங்கும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா கேக்குறேன். அதுக்குதான் வேதம் கொடுக்கப்பட்டுச்சா? அதுக்குதான் இயேசு வந்தாரா? எதுக்கு இயேசு வந்தார்? எதற்காக சபையை உருவாக்கினார்? சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஆளுக்கு எழும்பி தேவ நாமத்தில் எங்கள் பகுதி பலவான் விலகுவான் ஆக, அந்தகாரங்கள் ஓடுவதாக, எல்லை பிசாசுகள் ஜாதி பிசாசுகள் கட்டப்படுவதாக அப்படின்னு நின்னா அவன் ஏன் தலை தூக்குறான்? அப்ப நீங்க முதல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனை ஜெயிக்கணும். அடுத்தது உலக வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்புறம் ஆவிக்குரிய ரீதியில அவனுடைய எல்லா தாக்கங்களையும் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கிற மரமா நீங்க நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த கனி கொடாத மரத்தை எல்லாம் யோவான் என்ன சொன்னாரு? வெட்டுண்டு உங்களுக்கு உலகத்தானுக்கு வித்தியாசம் இல்லாம வாழாது. சபை அப்படின்னா ஒரு ராணுவம். சபை ஜனங்கள் என்றால் ராணுவ வீரர்கள், போராயுதம் ஆயுதம் தரித்த ராணுவ வீரர்களா போர் தொடுக்க ஆயத்தமா இருக்கு. உங்க எல்லையில ஒரு எய்த்த வீட்டுக்கார ஒரு மந்தனம் செய்யறான்னா செஞ்சு பாடுறா அப்படின்னு மனசுல சொல்லணும். அவன் சொல்லுங்க, அவங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லையா? அது தவறான உபதேசம். எப்படி சொல்லணும்? மனசுக்குள்ள செஞ்சு பாடுறா. இல்லையா சொல்லுங்க. அவன் அப்படியே மந்திரம் செஞ்சு ஒரு எலுமிச்சை பழத்தை அப்படியே எடுத்து உருட்டி நம்ம வீட்டு பக்கமா உருட்டி விடுவான் பாருங்க. அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை 2ஆ வெட்டி அவன் கண்ணுக்கு முன்னாலே ஒரு டம்ளர்ல அதை புளிஞ்சு அதை ஜூஸ் போட்டு குடிச்சு ஒரு ஏப்ப விட்டீங்கன்னாதான் நீங்க கிறிஸ்தவர்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. உருட்டிட்டாலே அப்படின்னு பிடிச்சிக்கன்னு வச்சுக்கங்க. ஓட்டான், விரட்டுவான், கடைசி வரைக்கும் விரட்டுவான். இல்லையா சொல்லுங்க. மந்திரங்கள் நடுங்கும், பில்லி சுனியங்கள் நடுங்கும், அசுத்தாவிகள் இயேசுவுக்கு முன்பதாக நடுங்கும். அவரை உடையவர்கள் அப்படித்தான் இருக்கணும். ஆமென். இதெல்லாம் சபைக்கு டீச்சிங்ல இல்லாததுதான் பிரச்சனையே. சபையில இப்படி ஜனங்களை உருவாக்காததுதான் பிரச்சனையே. வெறும் ஏடிஎம் மெஷினை போல ஜனங்களை வைத்ததுதான் பிரச்சனையே. சபை விழிப்படைஞ்சிட்டா, சபை விழித்து கொண்டா, அந்தந்த பகுதி, அந்தந்த கிராமம், அந்தந்த பட்டணம் உள்ள சபை ஜனங்கள் எழுப்பினா போதும், ரிவைவல் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது இயேசு வந்துடுவார். இதெல்லாத்தையும் அழைச்சிட்டு, இந்த திட்டத்தை எல்லாம் மறைச்சிட்டு நீங்க வந்து அது பக்கமே போகக்கூடாதபடி உங்க குடும்ப பாரத்தையும் உங்க பிரச்சனைகளையும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வனாந்தர அனுபவங்கள் சில நேரம் வரும் பாருங்க. அதையே பிடிச்சுக்கிட்டு சில பேர் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இது சந்திக்கப்படலை, எனக்கு இது கிடைக்கல, ஓ பாப்பா, ஓ கொடுக்கலன்னா
நீ இப்படி புலம்பிட்டு அலைவியா, அப்ப அப்படியே சுத்தி வா, அப்படியே சுத்தி வா. எங்க ஆசீர்வாத செய்திகளை சுத்தி வா, ஆசீர்வாத ஜெபங்களை சுத்தி வா. ஏன்? நீங்க சரியான இடத்துல சரியான முறையில நீங்க ஜெபிச்சு சரியான வேலையை பார்க்க ஆரம்பிச்சா அவனுக்கு வேலை கிடையாது. எங்க தரித்திரத்தை கொண்டு வந்தான் பாருங்க, பிரச்சனைகளை கொண்டு வந்தான் பாருங்க, அவனுக்கு வேலையே இல்லை. ஆண்டவர் மொத்தமா அவனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டு புகைய விட்டுட்டு நம்ம வேலையை மறந்துடுறோம். வனாந்திர காலத்துல சோதிக்கப்படும் போது இயேசுவுக்காக நின்னு பாருங்க, உங்களை கண்டு பிசாசு நடுங்குவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. நவமான பாஷைகளை பேசுவார்கள். அதெல்லாம் வேண்டாம், அதை விட்டுட்டு நம்ம லூக்காக்கு வருவோம். அது வீட்டுல போய் படிங்க. மார்க் 16 ஞானஸ்தானம் பெற்றவங்க என்னென்ன செய்யணும்னு எல்லாமே இருக்குது. சரியா? நீங்க வீட்டுல போய் படிங்க. பிசாசு அவரை மலையின் மேல் கொண்டு ஒரு நிமிஷம் 4வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பைபிள் அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் வசனத்தை கோட் பண்றாரு, எழுதியிருக்கிறதே. சரிங்களா? இப்ப அதை குறிச்சு இயேசு யோவான் 6ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்திலிருந்து 52 வரைக்கும் வாசிக்க போறோம். யோவான் 6:47-52. முதல் கட்டம், அப்பத்தை குறித்து ஒரு பசி, ஒரு தேவை உள்ள இடத்துல கர்த்தர் அதை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணார் அப்படி சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்ற வசனத்தை வைத்து அவனை ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க 6ஆம் அதிகாரம். நல்லா கவனிக்கணும். இயேசு சொல்லுகிறார் யோவான் 6ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமாய் உள்ள இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? மோட்சலோகம். சொல்லுங்க எல்லாரும். இயேசுவின் மேல நம்பிக்கையா இருந்தா நமக்கு என்ன உண்டு? மோட்சலோகம், பரலோகம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லாரும் உச்சரிக்கலாமா? சத்தமா உச்சரிக்கலாமா? அங்க அவர் பசியா இருக்கிறாரு, இங்க யோவான்ல சொல்றாரு ஜீவப்பம் நானே. ஆண்டவர் அங்க சொன்னது பழைய ஏற்பாட்டுடைய வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒண்ணு. இப்ப புதிய ஏற்பாடு விசுவாசிகள் இந்த அப்பத்தை புசித்து இந்த அப்பத்தோடு பங்கு கொண்டு இந்த அப்பத்தின் வழியாய் பரலோகத்திலே இடம் பிடிக்க அவர் சொல்றாரு ஜீவ அப்பம் நானே. ஜீவன் என்றால் உயிர். ஜீவன் என்றால் என்னங்க? உயிர். அப்ப அவர் சொல்றாரு உயிருள்ள அப்பம் நானே. ஆவிக்குரிய ஆகாரம் தேவைப்படுகிறவர்களுக்கு, ஆவிக்குரிய அந்தஸ்துல உயர்த்தப்பட வேண்டியவர்களுக்கு, ஆவிக்குரிய மண்டலத்துல இடம் பிடிக்க வேண்டியவர்களுக்கு இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம். அவரை புசிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படி புசிக்கிறது? வசனத்தினூட தான் அவரை ருசித்து பார்க்க முடியும். மலையிலேயே சொல்லுங்க. எப்படி ருசித்து பார்க்க முடியும்? வசனத்தினூட தான் அவரை ருசித்து பார்க்க முடியும். வசனத்தின் ஊடாதான் அவரோடு கிட்டி சேர முடியும். வசனத்தின் ஊடாதான் அவரோடு ராஜ்யத்தில் இடம் பிடிக்க முடியும். ஜீவாப்பம், பரலோக மன்னா. வாசிக்க தொடர்ந்து. உங்கள் பிதாக்கள், பழைய ஏற்பாட்டுல உள்ள ஜனங்களை இப்ப முன்குறிச்சு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல அவர் சந்திக்கிற ஜனங்கிட்ட சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசி, மாம்சத்திற்குரிய ஆகாரம் மன்னா, மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். அவர் என்ன சொல்றாரு கவனிங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மரித்தார்கள். உலகத்துல காசு சம்பாதிக்கலாம், பணம் அந்தஸ்து இருக்கலாம், நல்ல 3 வேளை 6 வேளை கூட மூக்கு பிடிக்க சாப்பிடலாம், உடற்பயிற்சி செய்யலாம், என்னென்னமோ செய்யலாம், வாழ்றதுக்கு தகுதியாய் நம்மளுடைய அமைப்புக்கு ஏற்றபடி வசதிக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளலாம். ஆனாலும் எல்லாருக்கும் என்ன உண்டுங்க? மரணம் உண்டு. ஆனால் இவர் சொல்லுகிற ஜீவப்பத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்துல 2 மரணம் இருக்குது. சரீரத்தில் ஏற்படுகிற மரணம், சடலமாயிரும், நம்ம ஜீவன் பிரிஞ்சிரும், அது முதல் கட்ட மரணம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரீரத்தில் ஏற்படுகிறது முதல் கட்ட மரணம். இப்ப 2வது மரணம் இருக்கு பாருங்க. இந்த 2வது மரணம் தான் இயேசு பேசுறாரு.
அவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? மரித்தார்கள். வனாந்தரத்துல புறப்பட்டு வந்து இந்த மன்னாவை புசித்தவங்க நல்லா கவனிக்கணும். யோசுவா காலேபை தவிர எங்க கானானுக்குள்ள அந்த சந்ததி போகல. உலக பிரகாரமான ஆசாபாசங்களோடு வாழ்ந்து இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் போகல, போக முடியாது. தடை செய்யப்பட்டிருக்குது. தடை நீங்கணும்னா இயேசுடைய சொற்படி வாழ்ந்தாதான் நமக்கும் அங்க கதவு திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? பரலோக கதவு நான் மரித்த கர்த்தர்களை போய் சொல்லிக்கலாம். கிறிஸ்துவுடைய தீர்மானத்தின்படியும் வேதத்தின்படியும் அவருக்காக நம்மை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து அவர் சொன்னபடி வாழாவிட்டால் கதவு நமக்கு அடைக்கப்பட்டு தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்திருப்போம், சபையில் இருந்திருப்போம், ஞானஸ்தானம் பெற்றிருப்போம், ஆவிலெல்லாம் நிறைந்திருப்போம், கனியற்றவர்களா இருந்திருப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை உள்வாங்க இருந்திருப்போம், செவி கொடாதவர்களா இருப்போம், நம்ம மறுதளிக்கிறவர்களா இருந்திருப்போம், கீழ்ப்படியாதவர்களா இருந்திருப்போம், கதவு அடைக்கப்பட்டு இருக்கும். ஜீவப்பம் நானே. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஜீவ அப்பமாகி இவர் என்ன சொல்றாரு? தொடர்ந்து வாசிங்க. இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அல்லேலூயா சொல்லுவோமா? 52 வரைக்கும் வாசிச்சாச்சா? தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு இப்ப சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். முதல் கட்ட மரணத்துல ஜீவன் பிரிந்த உடனே அடுத்த மரணம் இருக்கு பாருங்க, அதுல போய் விழுகாதபடி அவன் என்றென்றும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு மரணம் இல்லைன்னு சொல்றார். எப்ப தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில பித்து கொடுத்தாரு பாருங்க, அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, அந்த மாம்சத்தை யார் கம்யூனியன் சர்வீஸ் மூலமா யார் பந்தில பங்கு கொண்டு அதற்கு தகுதி உள்ளவர்களாய் பெறுகிறார்களோ, அந்த மாம்சத்தை உட்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு இரண்டாம் மரணத்தில் என்ன இல்லை? மரணம் இல்லை. இரண்டாம் மரணத்திலே அவர்கள் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோக ஜீவியத்திற்குள் அவங்க கொண்டு செல்லப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தெரிஞ்சிருக்கணும் கம்யூனியன் நம்ம ஏன் எடுக்கிறோம்னு. ஏன் எடுக்கிறோம்? முதல்ல அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, நம்முடைய அசுத்தங்களை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருந்தா ஒண்ணு ரத்த சம்பந்தம் வந்து அப்பா பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க. ரத்த சம்பந்தம் எதை அழைக்குங்க? அப்பா பிள்ளைங்க, தகப்பன் பிள்ளை. புரியுதுங்களா? அப்ப உலகத்தின் படியே நமக்கு ஒரு சாயலாக அதை வச்சுட்டார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? பாவம் கழுவப்படும் போது ஓடும். முதலாவது துவக்கம். பாவம் நம்முடைய அறிக்கை செய்து வர்றோம் பாருங்க, இயேசுக்குள்ள பழைய பாவங்களை விட்டுட்டு வர்றோம் பாருங்க, உடனே புதிய ஒரு ஓட்டம் ஓடும். அடுத்ததை எங்க ஓடும்? இப்ப ஓடும் ஆண்டவருடைய பந்தில கலந்து கொள்ளும் போது அவருடைய ஜீவனுள்ள ரத்தம் நமக்குள்ள மறுபடியும் பெரிய ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வர, நம்மை உருவாக்க, ஆயத்தப்படுத்த, திட நம்பிக்கையா இருக்க, பயமற்றவர்களா இருக்க நம்மை உருவாக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை என்ன செய்யும்? உருவாக்கும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தாங்க? பிசாசை ஜெயிக்கதான் அவருடைய ரத்தம். அவருடைய நாமம் எதற்கு? அவனை ஜெயிக்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா அவன் ஓட்டிக்கிட்டே இருப்பான், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். கவனிக்கணும். இல்லைன்னா கட்டுண்டு கிடப்போம், நம்ம மீளவே முடியாது. முதல்ல நாம யாரு, நம்ம எதற்கு அழைக்கப்பட்டெல்லாம் தெரிஞ்சு தெளிவாகி கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா நின்னா கர்த்தர் நமக்கு சத்துவத்தையும் பலனையும் தந்து ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்ததாக அந்த வசனத்தை வாசி முடிங்க. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அவர் கொடுக்கிற அப்பம் பாருங்க, உலகத்துல நீங்க வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அந்த அப்பத்தை நீங்க புசிக்க புசிக்க, அவருடைய அப்பத்துல நீங்க பங்கா இருக்க இருக்க, ஜீவ காலமெல்லாம் அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய ரீதியில அது உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதை முதல்ல தவற விடவும் கூடாது. அதுக்கு நீங்க ஞானஸ்தானம் முறையாக கற்று பயிற்சி எடுத்து
அந்த அப்பத்தை பெறுவதற்கு ஆயத்தப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமே. அது நமக்கு போகும்போதும் தெரியாது, நம்ம அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் போதும் தெரியாது. ஆனா அது உள்ள இறங்கிருச்சுன்னா அது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அப்படியே நம்ம அப்படி சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்திரும். ஆமென் சொல்லுவோமே. சரி, இதை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது மறுபடியும் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 5ல இருந்து வாங்க, அப்படி 5ல இருந்து வாசிக்க கேட்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. நல்லா கவனிக்கணும். உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்தான். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? தரிசனம் காண்பிப்பது கர்த்தர். தரிசனங்களை கர்த்தரால் கொடுக்க முடியும். ஆனா இங்க ஒருத்தன் கர்த்தருக்கே தரிசனம் காட்டுறான். கவனிக்கணும். தரிசனம் யாருக்கு காண்பிக்கிறான்? கர்த்தருக்கே பிசாசு தரிசனம் காண்பிக்கிறான். அப்ப இதுல ஒரு டிப்ஸ் நீங்க புரிஞ்சுக்கங்க. சில மனிதர்களை பிடித்து, சபைகள்ல சில மனுஷிகளை பிடித்து தரிசனம் காண்பிப்பது போல சாத்தானாலும் என்ன செய்ய முடியும்? தரிசனங்களை காண்பிக்க முடியும். நான் நிறைய பேரை கடந்து வந்துட்டேன். சுருக்கமா சொல்றேன். நான் யாரையும் குத்தி காட்டி பேசவோ வருத்தப்பட வைக்கிறது என் வேலை கிடையாது. சிலர் அந்த ஆவிகள், அப்படிப்பட்ட ஆவிகளை பிடிக்கப்பட்டவங்களை நான் அடையாளம் கண்டுகொள்ள. ஒரு நபர் அசுத்தாவில நிரம்பி பேசுனா, தீர்க்க தரிசனமோ அல்லது தரிசனத்தை குறித்து பேசுனா நான் கண்டுபிடிச்சது. என்னுடைய ஆவில ஒரு களங்கம் வந்துடும், ஒரு எனக்கு சமாதானம் இருக்காது. அப்படின்னா எனக்கு ஆண்டவர் அலர்ட் பண்றாருன்னு அர்த்தம் இல்லையா சொல்லுவோமே. ஆமா, நான் நம்ம சபையில இருந்த சில விசுவாசிகளுக்குள்ள அந்த மாதிரி சில காரியங்கள் உணர்ந்திருக்கிறேன். தரிசனம் என்று பார்க்கிற சில நபர்கள், எங்களை கடந்து போனவங்களை, இது வரைக்கும் எங்க ஊழிய பாதையில கடந்து போனவங்களை தரிசனம் பார்க்கிறேன்னு சொல்லுகிற சிலரையும் நான் கவனிச்சிருக்கிறேன். ஆண்டவர் என்ன அலர்ட் பண்ணுவார் டக்குன்னு, இல்ல இது சரியில்லாத ஆவி சொல்லுவார், சொல்லிக் கொடுப்பார். அது என்னமோ தெரியாது, அவங்கள நான் நேசிப்பேன். ஆனா என் இறுதி அவங்கள நேசிக்கவே விடாது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி அங்க மிங்கலாகவே முடியாது. அவங்க ஐயோ பாவனை நான் நினைச்சா கூட அப்படியே ஆண்டவர் சில நேரம் இருதயத்தை கடினப்படுத்துவார். இல்ல, திரும்ப இந்த பக்கம், உனக்கு அங்க வேலை இல்லை. ஆமென் சொல்லுவோமே. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி இருந்ததுதான் கல்லாவி நல்ல ஆவிக்கு வித்தியாசம் தெரியும். கள்ள தீர்க்க தரிசனம் நல்ல தீர்க்க தரிசனம் வித்தியாசம் தெரியும், சரிங்களா? ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய வந்தா ரொம்ப கிளியரா இருக்கும். எப்பயுமே ரொம்ப கிளியரா இருக்கும். அவர் செய்யாம வேற யாராவது செய்ய வந்தா அந்த இடத்துல நிறைய தலைகீழ இருக்கும். எல்லா விஷயமும் தலைகீழ இருக்கும். எச்சரிக்கையா இருந்து நம்ம கவனமா பயணம் செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்ப பரிசுத்த ஆவியினால் இவர் கொண்டு போகப்பட்டார். அடுத்த கட்ட உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு நிமை பொழுதுல காமிக்கிறான். 6 வாசிங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். பாருங்க, இவைகள் எனக்கு. இவன் திருடிக்கிட்டான். ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து திருடிக்கிட்டான். நேர்மையா யுத்தம் பண்ணல. இவன் சொல்லியிருக்கணும் ஆதாம் ஏவாள்கிட்ட, நான் தான் விழுந்து போன சாத்தான், என்ன ஜெயிச்சு உலகத்தை நீங்க வேணா ஆளுமை அப்படி சொல்லியிருக்கணும். அப்ப ஆண்டவர் பாராட்டி இருப்பாரு, சூப்பர்ரா சூப்பர் அப்படின்னு இருப்பாரு. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். உடனே ஆதாமுக்கு பலனை கொடுத்து போட்டு தாக்குன்னு சொல்லி சாத்தான் ஆதாம் காலில் விழ வச்சிருப்பார். புரியுதுங்களா? அவன் அப்படி செய்ய கிடையாது. அவன் திருடன். என்ன செஞ்சான்? அங்க ஜீவராசிகளே தந்திரமுள்ள புத்தி கர்த்தரால் படைக்கப்பட்ட சர்ப்பத்தை தெரிந்து கொண்டான். அந்த சர்ப்பத்தின் வாயிலாக உள்ள நுழைந்து சர்ப்பமாக ஏவாளோடு கொஞ்ச காலம் பழகி பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு, புரிஞ்சுக்கங்க, ஏன்னா 2 பாத்திரத்துல யாரை ஏமாத்தலான்னு பார்க்கறான். ஆதாம முடியாது, அவரு கரெக்டா தேவ சாயல் இருக்கிறாரு. அம்முனி கொஞ்சம் வேற சாயல் இருக்குது. அம்முனி கொஞ்சம் நல்ல லொடன்னு கொஞ்சம் ஓட்ட வாயா இருக்குது. இதுகிட்ட சும்மா உசுப்பி விட்டா போதும், அது பாட்டுக்கு கொட்டி தள்ளிரும். மனசுல ஒண்ணுமே வச்சுக்காது, பாவம் அது. இல்லையே சொல்லுங்க.
விஷயம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். யாராவது சும்மா கீ கொடுத்தா போதுமே, 1.5 மணி நேரத்துக்கு செய்தி வாசித்து தள்ளிட்டு தான் நாங்க நிப்போம். தேரவே மாட்டீங்க. காப்பாற்றவே முடியாது. உங்களெல்லாம் காப்பாற்றவே முடியாது. அவன் கேட்ட கேள்விக்கு நறுக்குன்னு ஏவாள் பதில் கொடுத்தா அங்கே சீன் முடிஞ்சிருக்கும். நம்மெல்லாம் தப்பிச்சிருப்போம். இல்லையா சொல்லுங்க. அதான் மேடம். சாரு வேற, மேடம் வேற. தெரிஞ்சுக்கணும், வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? கவனிக்கலாம். வாசிங்க. எனக்கு இஷ்டமானவனுக்கு நல்லா கவனிக்கணும். இங்கேயும் ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்கிறேன். இந்த ஆசீர்வாத பிரசங்கம் இருக்கு பாருங்க, அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாருன்னு பிரசங்கம் பண்றான் பாருங்க. சில நேரம் அங்க போய் பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கலாம். ஏன் தெரியுமா? சிலுவை உபதேசம் இல்லாத இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டாரு, ஆண்டவர் இருக்க மாட்டாரு. இவன் இருப்பான். யார் இருப்பா? தனக்கு இஷ்டமானவனுக்கு என்ன செய்யறான் சொல்றான், இவைகளை கொடுக்கிறேன். பெரிய கார் தருவார் கர்த்தர், உனக்கு பங்களா தருவார், ஆடு வாய பொழந்துட்டு போறான் பாருங்க. அதுல எவனையாவது சூஸ் பண்ணிவேன், நான் உனக்கு தர்றேன். ஆனா அடிமை. யாருக்கு அடிமை? பிசாசுக்கு அடிமை, அவன் பாவத்துக்கு அடிமை. செழிப்பின் உபதேசங்களுக்கு பின்னால போகிற கிறிஸ்தவர்களா நீங்க? அங்க சிலுவையை குறித்து பேசப்படலையா? நீங்க அடிமை. நல்லா கவனிக்கணும். நீங்க அடிமையா இருப்பீங்க, பிசாசுக்கு அடிமையா இருப்பீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கை, நமக்கு கொடுத்திருக்கிற கால், இதை வச்சு உழைக்கணும். இதான் தேவ திட்டம். நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தணும். உங்க உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் உங்க கைக்கு வரும். நீங்க ஆயிரங்களை சம்பாதிக்கலாம், லட்சங்களை சம்பாதிக்கலாம், கோடிகளையும் பெரிய பிசினஸ் பீப்புளா இருக்கலாம். பிரச்சனை அது இல்லை. உங்களுடைய வேர்வைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் ஏற்ற பலன் வரும். ஆனா சில உபதேசங்களை கேட்டு அப்படி வரும் இப்படி வரும்னு ஏமாந்து போகாதீங்க. அது சாத்தானால் கொடுக்கப்படுகிற சில வெகுமதிகள். எச்சரிக்கையா இருந்து தப்பிச்சுக்காங்க. லிலியா சொல்லுவோமே, லிலியா சொல்லுவோமே. தொடர்ந்து வாசிங்க. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அவனுடைய பிளான் பி. முதல் பிளான் என்னங்க? கல்ல அப்பமா மாத்தணும், அது தோல்வி. இப்ப அடுத்த பிளான் பி வச்சிருக்கிறான். என்ன பிளான் தெரியுமா? தேவன் சொன்னாரு, நீ அவர் குதிங்காலை மிதிப்பாய், அவர் உன் தலையை. இப்ப பிளான் பி என்ன தெரியுமா? இவர் இதெல்லாம் பார்த்து மயங்கி சொன்னது போல பிசாசுடைய கால் அப்படி பணிந்து குனிந்து அவனை வணங்க தன்னை தாழ்த்திருந்தா, பிளான் பி, பிசாசுடைய பிளான் பி என்ன தெரியுமா? அப்படியே தன் காலை உயர்த்தி இயேசுவின் தலையை நசுக்கிடலான்னு பிளான். இதான் பிளான். இதுக்கு ரகசியமே தான். அவர் தலையை நசுக்கி நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு முன்ன நம்ம தந்திரத்தை பயன்படுத்தி, பிசாசு இப்படிதான் வருவான் நம்ம குடும்பத்துக்குள்ள, தந்திரத்தை பயன்படுத்தி உங்க தலைகளை நசுக்கிட்டான். குடும்பத்துல தலைவரை நசுக்கிட்டான், குடும்ப தலைவியை நசுக்கிட்டான், குடும்பத்துல முக்கியமானதை செஞ்சுட்டான். அப்புறம் செயலிழந்து போயிடுவாங்க. பிசாசுக்கு தெரியும். ஆனா இயேசு இவைகளுக்கு மேலானவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இவைகளுக்கு மேலானவர். இயேசு என்ன சொல்றார்? அவனுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவர் பாருங்க வச்சாரு பாருங்க செக்கு, எனக்கு நீயே என்ன வணங்க வேண்டிய ஆளு. கவனிக்கணும், நீயே என்ன செய்யணும்? எனக்கு பின்னாலதான், நான் எல்லாவற்றுக்கும் முன்னாக நிற்கிறவர். ஆமே, எனக்கு பின்னாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை உதாசனப்படுத்திட்டு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. தெரிந்திருக்கணும் வசனம் உங்களுக்கும். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பேசி இருக்கிறார் இந்த விஷயமா. புதிய ஏற்பாட்டுல இயேசு அதை எடுத்து பேசுறாரு சாத்தான்கிட்ட. சாத்தானுக்கு இது தெரியும், ஆனா சோதிக்கிறான். நம்மளை நசுக்கிறதுக்கு திட்டம் வச்சிருக்கிற. எச்சரிக்கையா இருங்க. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல
ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம வாசிப்போம். 20ஆம் அதிகாரத்துல 3-11 வரைக்கும் வாசிக்க போறோம். சீக்கிரம் வாசிங்க. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது இயேசு கிறிஸ்துவுக்கும் சேர்த்து அடங்குற காரியம். கவனிக்கணும். மோசே கொண்டு பிதா கொடுத்த வார்த்தை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க 10 கட்டளைகள்ல ஒன்று, அவரை அன்றி வேறே தேவர்கள். நீங்க யாருடைய பாதத்திலே விழுந்து வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலைகளை நீங்கள் உருவாக்கி அவைகளை நமஸ்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியான ஒரே தேவனுக்கு நீங்க உங்கள் ஆவியில தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வருவார். அவரை அன்றி வேறு ஒருவரும் தெய்வங்கள் அல்ல. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்தது சொல்லுங்க, வாசிங்க. மேலே மேலே வானத்திலும் வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பிதாவாகிய தேவனுடைய 10 கட்டளைகள்ல ஒண்ணு. இதுதான் இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் அநேக ஏராளமான கிறிஸ்தவர்கள் அறியாம இருக்கிறாங்க. வேதம் கையில இருக்குது, கர்த்தர் சொன்ன வார்த்தை இருக்குது, இன்னும் உணர்வில்லை. ஐயோ, கட்டளைகள்ல மிக பிரதானமான கட்டளைகள்ல இது ஒண்ணா, அத கூட நிதானிக்க தெரியல. அவரை விட்டுட்டு அவருக்கு பின்னால போனவங்களை ஆராதிக்கிறது, அவரை பெற்றெடுத்தவங்களை ஆராதிக்கிறது, இன்னும் அவரை குறித்து பேசினவங்களை ஆராதிக்கிறது தவறு. வேதத்தின்படி தவறு. விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் வருவதில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும், அப்படி உருவாக்கின சிலைகளையும் அப்படி உருவாக்கின ஓவியங்களையும் நீ நமஸ்கரிக்காமல் சேவிக்கவும் வேண்டாம். அடுத்தது, உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். ஆமென். சிலை வழிபாடு செய்து கர்த்தரை கோபம் ஊட்டுவீர்களானால் கடவுள் சொல்லுகிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். அப்படின்னா தண்டிப்பேன் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஓவியங்களை நீ நமஸ்கரித்தால், அப்படிப்பட்ட சிலைகளை நீ உருவாக்கி வணங்கினால் உன்னை நான் தண்டிப்பேன். இது ஏன் நம்ம ஆலயங்கள்ல பேசப்பட மாட்டேங்குது? இது ஏன் வேதத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட மாட்டேங்குது? அதை குறித்து பேசுகிற இடம் தான் சபை. ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, பாருங்க, ஆண்டவர் அவர் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறாரு, ஜனங்கள் பார்க்கல. மோசேக்கு தெரிகிறாரு, ஆனா மோசையும் ஒருத்தர் தான் அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை அவரோடு வாழ விரும்பினாலே அவரை பார்க்கணும்னா கற்பனைகளை நம்ம பார்க்கணும். பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பனைகளும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவால் கொடுக்கப்பட்ட கற்பனைகளை நம்ம பார்த்தா அவரை பார்ப்பதற்கு அடையாளம். அப்போ அவர் போய் சிலையில நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போட்டோல போய் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதத்தில் அவருடைய கற்பனைகள் எங்கன்னு தேடுனீங்கன்னா நீங்க அவரை தேடி அவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கண்ணுக்கு தெரியலாம், தெரியாம போகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்காக நீ என்னை பார்த்தனாலதான் உன்னை பரலோகத்துக்கு விடுன்னு சொல்ல மாட்டார். எத்தனை பேர், கோடிக்கணக்கான ஜனங்கள், ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை நம்பிக்கையோடு தான் மரணத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க, போய் சேர்றாங்க பரலோகத்துக்குள்ள. உலகம் முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தா கிறிஸ்தவர்கள் தான் அதிகம், மெஜாரிட்டி அவங்க தான். மறிக்க அவங்க எல்லாம் எங்க போய் சேர்றாங்க? கிறிஸ்துவை ஆராதித்து உண்மையா இந்தபடிலாம் அவங்க கை கொண்டு போகிறவங்க ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்ப அவர் ஆராதிக்கிற நமக்கு என்ன இல்ல, இப்படிப்பட்டவைகள் எல்லாம் இல்ல. இப்படிதான் ஆராதிக்கணும். ஆவியா இருக்கிறாரு, அவர் மறைவா இருக்கிறாரு, அவர் ஆராதிக்கணும், தெரிந்து கொள்ளணும் நாம் இதெல்லாம். அதனாலதான் நம்முடைய ஆலயத்துல இங்க எங்கேயும் உருவ வழிபாடோ ஓவியங்களோ சிலைகளோ வைக்காம அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். இல்லைன்னா அவர் என்ன செய்வாரா? எரிச்சலுள்ள தேவனா இருப்பார். அது எவ்வளவு பெரிய ஆபத்து! அவருடைய எரிச்சலுக்கு முன்னால் நம்ம நிக்க முடியுமா? நம்மளாம் அழிஞ்சு போயிடும்.
கடவுளுடைய கோபத்துக்கு முன்பதாக நம்ம நிக்க முடியுமா? நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடும். அவருடைய பாதத்துல விழுந்துடணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குறைகள் என்கிட்ட இருந்துச்சு, இனி அவைகளெல்லாம் விட்டு என் ஆவியில உங்களை நான் தேடுகிறேன். ஆமீன் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. அதாவது 11 வரைக்கும் வாசிச்ச போது, அப்படி அவரை பணிந்து கொண்டு வணங்கி அவரை ஆவியில் தேடினா 1000 தலைமுறை மட்டுக்கும் அவர் என்ன செய்யறாரா? இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில வழங்கின என்ன செய்யாம விடாரு? சில ஆளு ஆண்டவர் பேர்ல சத்தியம் பண்ணும், பைபிள் மேல சத்தியம் பண்ணும், கடவுள் அறிவாருங்கும் செஞ்சுட்டு செய்யாதது போல ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, தண்டிக்காம விடவே மாட்டார். பொய் ஏமாத்தி பேச்சு பித்தலாட்டம் விடவே மாட்டார். தண்டனை இருக்குது. சில செஞ்சுட்டு கடவுள் கர்த்தர் அறிவார்ன்றுவாங்க பாருங்க, முடிஞ்சிச்சு. அவர் வந்து அதுக்கு சரியா என்ன அறிந்து அதுக்கு ஏற்ற பலனை கொடுத்துருவார். எச்சரிக்கையா இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? சரி, இப்ப 2 காரியம் பார்த்துட்டோம். ஒண்ணு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். 2வது, கர்த்தராகிய தேவனை தவிர நம்ம வேற யாரையும் பணிந்து கொள்ள கூடாது என்பதை இயேசு நமக்கு வலியுறுத்தி சொன்னார். அடுத்தது 3வது காரியத்துக்காக வேகமா வாசிங்க. அடுத்த நம்ம லூக்கா 4ஆம் அதிகாரத்துல விட்டதுல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையில் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாள குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு. சங்கீதம் 91 எடுத்து பேசுறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் உங்களை என்ன விட ரொம்ப அழகா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. வசனம் நம்மளை விட அவனுக்கு தெளிவாவே தெரியுது. சங்கீதம் 91 சொல்லப்பட்ட தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி செல்வார்கள் வசனத்தை இங்க வச்சு பேசி, எங்க எருசலேம்ல இருக்கிற சாலோமன் கட்டின தேவாலயத்தின் உட்பரிகளை வச்சு இங்க இருந்து தாள குதிங்க, குதிச்சிங்கன்னா உங்க தூதர்கள் என்ன செய்வாங்க? தங்க கைகள்ல பிளான் 3, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. இவரை குதிக்க வச்சுட்டா இவரா சூசைட் பண்ணிக்கிட்ட கணக்கில் எழுதிடலாம். அப்புறம் எங்க இவர் நம்ம தலையை நசுக்கிறது? பிளான் சி. நம்முடைய ஆண்டவர் அவைகளுக்கு அப்பாற்பட்டவர். ஆமென் சொல்லுவோமே. தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ யாரப்பா டெஸ்ட் பண்ற? உன் தேவனாகிய கர்த்தரை. ஆண்டவர் அங்கப்பதான் கம்பீரமா பேசுறாரு. அவனுக்கு முன்னால் நிக்கிறவரு உன் தேவனாகிய கர்த்தர். நான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ என்னை பரிசுத்து பார்க்கிறாயா? அவ்வளோ நேரம் 2 கட்டத்தையும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு 3வது டெஸ்ட்ல தன்னை வெளிப்படுத்துறாரு. நீ எங்க யார சோதிக்க வந்திருக்கிற? நீ யார சோதித்து பார்க்கிற? உன் தேவனாகிய கர்த்தரையா? அவருக்கும் ஆண்டவர் அவர் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் 2வது கட்டத்துல சொன்னாலும் எனக்கு பின்னாக போ சாத்தானே. பிசாசு எங்க நிக்கணும்? பின்னாலதான் நிக்கணும். நமக்கு அவன் எங்க நிக்கணும்? பின்னாலதான். நமக்கு முன்னால வச்சிடக்கூடாது அவன். ஆமென் சொல்லுங்க. சிலைகள், ஓவியங்கள் இவ்வழியாய் அவனை முன்னால வச்சிடக்கூடாது. சண்டை, பிரச்சனை, அது இது நிமித்தமா சாத்தான முன்னால வச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது இவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதர். இதை குறித்து நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வேகம் அடுத்து பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதிகள் புஸ்தகம் நம்ம படிச்சிட்டோம். நியாயாதிபதிகளா நமக்கு தெரியும் இல்லையா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம 2:12 வாசிக்கலாமா? நான் வாசிக்கும் போது கவனமா கேளுங்க.
தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணது யாரு? தேவனாகிய கர்த்தர். வசனம் என்ன சொல்லுது? அந்த தேவனாகிய கர்த்தரை விட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து தப்ப சொல்றாரு. அந்த தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். கர்த்தருக்கு என்ன செய்தாங்க? கோபமூட்டினார்கள். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ரட்சிப்பை தருவது இயேசு, விடுதலை தருவது இயேசு. ஆனா நம்மால் எங்க போய் நிற்கும்? ஜோசியம் பார்க்க இடத்துல போய் நிற்கும். மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறீங்க, அந்நிய வணக்கத்திற்கு அடிமைகளா போறீங்க. உங்களை அடிமைத்தனமாகி எகிப்திலிருந்து நடத்தி வந்த கர்த்தரை நீங்க மறக்கிறீங்க. இயேசுதான் இரட்சகர் என்கிறத விற்று போடுறீங்க. அந்நிய தேவர்கள் அவ்வப்போது ஒரு சின்ன அற்ப ஆதாயத்துக்காக, பழி வாங்கிறதற்காக, எதையோ சாதிக்கிறதற்காக மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்களை நம்பி போகிற கிறிஸ்தவர்களா நீங்க அந்நிய தேவர்களை சேவிக்கிறீங்க. நம்முடைய கர்த்தரை நீங்க கோபப்படுத்துறீங்க, கோபப்படுத்தி நீங்க வேடிக்கை பார்க்கிறீங்க. அப்படி எரிச்சலுக்கு முன்பதாக நீங்க நிற்க முடியாது, கோபத்திற்கு முன்பதாக நீங்க நிற்க முடியாது. இதை குறித்து, அந்த பரிசோதிக்கிற காரியத்தை குறித்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 1 to 8. பின்பு இஸ்ரவேல், நல்லா கவனிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், அதுல 1 to 8 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கணும். நம்ம வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த வசனத்தின்படி என்ன செய்ய போறோம்? நிதானிக்க போகிறோம். 1 to 8 வரைக்கும் வாசிக்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி எவிதிமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு என்ன செய்றாங்க? வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? பாருங்க, மோசே கிட்ட வந்து போராடுகிறதே கர்த்தர் என்ன செய்யறாங்களா? இவங்க பரீட்சை பார்க்கிறாங்க. சபையார் தெரிஞ்சு கொள்ளணும். ஜெபிச்ச எனக்கு கிடைக்கல, வந்து சில ஆள்லாம் வந்து என்கிட்ட தகராறுலாம் பண்ற மாதிரி பேசும். நான் இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், ஒண்ணு எனக்கு வர மாட்டேங்குது. சில ஆள் போன்ல எல்லாம் கேட்கும், ஏன் பாஸ்டர் ஆண்டவர் இன்னும் கண்டுக்காம இருக்கிறாரு, ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருக்கிறாரு? பரீட்சித்து பார்க்காதீங்க. இயேசு சாத்தானை சொன்னார், பரிசித்து பாராதிருப்பாயாக. இதை செய்யணும், அதை செய்யணும். நம்ம அவருக்கு ஆர்டர் போட முடியாது. எனக்கு இப்ப வேணும், அப்ப வேணும், அப்படிலாம் நீங்க சொல்றதுக்கு நம்ம தகுதியற்றவர்கள். கீழ்ப்படிதல் வேணும். கர்த்தருக்குள்ள என்ன வேணும்? நமக்கு கீழ்ப்படிதல் வேணும். தொடர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததன் நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு
என்ன பேருங்க? மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். கவனிங்க, கர்த்தரை பரீட்சை பார்த்த அந்த இடத்துல மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். 8ஆம் வசனத்தை வாசித்து முடிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதிலே இஸ்ரவேலரோடு அல்லேலூயா. புலம்புகிற கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் அடையாளம். கர்த்தரை பரீட்சித்து பார்க்கிற இஸ்ரவேலர்களுக்கு இதுதான் அடையாளம். புலம்புனதுமே, கேட்டதுமே, முறுமுறுத்ததுமே தண்ணீர் வந்துருச்சு. ஆனால் தேவனை பரீட்சித்து பார்த்த மக்களுக்கு கர்த்தர் ஒரு சேனை அனுப்பிட்டாரு. போப்பா, பெலிஸ்தியர்கள் போய் கொஞ்சம் பயிற்சி கொடுத்துட்டு வாங்கப்பா அனுப்பிட்டாரு. சில காரியங்களுக்காக ஆண்டவரோடு போராடி ஊன்னு ஆண்டவரை கொஞ்சம் தாழ்த்தி விட்டு கொடுத்து பேசி வரும். அதோடு சேர்த்து பின்னாடி பிரச்சனையும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை குறித்து நல்ல ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பரீட்சித்து பார்ப்பது நம்முடைய வேலை அல்ல. கர்த்தரை சோதிப்பது நம்முடைய வேலை அல்ல. முறுமுறுப்பது நம்முடைய வேலை அல்ல. அந்த சூழ்நிலையிலும் இயேசுவை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை எப்படி பிடிக்கணும்? இறுக பிடித்துக் கொள்ள சொல்லணும். என் ஜீவனே பிரிந்தாலும் நீர் எனக்கு கர்த்தராயிருப்பீராக. நல்ல கைகளை தட்ட மாட்டீங்க பாருங்க. ஆமென். என் சூழ்நிலை கொடியதா இருக்கலாம், என் பிரச்சனை கொடியதா இருக்கலாம், எனக்கு கண்ணீர் வேதனைகள் வரலாம். ஆனால் எது வந்தாலும் சரி, என் தேவன் என்னோடு இருக்கிறீர், நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 3 விஷயத்தை கத்து கொடுத்திருக்கிறார். 3மே தேவைதான். கர்த்தர் தப்பா அதை என்ன செய்யல, தன்னிடத்தில் உள்ளதை பயன்படுத்தவில்லை. முதல்ல அப்பம், உலக தேவைகள், ஆசைகள், காரியங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. 2வது என்ன செய்தாரு? 2வது என்ன கட்டம்? இச்சை அடக்கம், கனியை குறித்து நம்ம பேசிட்டு வந்தோம் இல்லையா? ஆண்டவர் பாருங்க, அப்பமும் அது மாம்ச இச்சை தான், இங்க ராஜ்யமும் அது இச்சை தான். யாரையாவது கூப்பிட்டு சிஎம்னு உட்காரியா, மு.க. ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் நகர்த்திட்டு உனக்கு தான் இனிமே இந்த பட்டணம், அவன் சும்மா இருப்பானா? மு.க. ஸ்டாலின் காலிலையும் விழுந்துருவான், ஆண்டவர் காலிலையும் விழுந்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இச்சை அடக்கம், கர்த்தர் இச்சை அடக்கம் உள்ளவராய் வாழ்ந்தார். ஆமேன் சொல்லுவோமே. அவருக்கு முன்பதாக என்ன போய் ஷோ காட்டினாலும் அங்க ஒன்னும் வேலைக்காகாது. ஆமேன். அவரே இந்த உலகத்தின் ராஜ்யங்களை விட அவர் பரலோக ராஜ்யத்தையே பார்த்துட்டு வந்தவர். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அவர் முன்பதாக ஒண்ணுமே இல்லை. அடுத்ததாக ஆண்டவருடைய ஜீவனை காத்து கொள்ளும்படி தந்திரம் ஆலோசனை கொடுத்தான். நம்முடைய சில நேரம் ஜீவனை காத்து கொள்ளுவது போல பணத்தை அது இது வரும்போது தேவனுடைய வார்த்தையை விட்டு விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் அங்க பிசாசின் பேச்சை கேட்டு என்ன செய்யல, தன்னை விட்டு கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார் அந்த இடத்துல, தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத, நம்ம அவரை பரீட்சித்து பார்ப்பது நமக்கு அதிகாரமே இல்லை. ஒரு அம்மா இங்க இருந்தாங்க, புலம்பி தெளிருவாங்க, கர்த்தரை நான் அப்படி விட்டார், இப்படி விட்டுட்டாரு, ஜெபத்தை கேட்க மாட்டார். அடேங்க அப்பா, அது போயிடுச்சு. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப விடுதலையா இருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளா ஜெபிச்சிருக்கேன். இப்படிப்பட்டலாம் ஆண்டவர் இருக்குது, போகட்டும். அல்லேலூயா. என் தேவனை விட்டு கொடுக்கிற ஒரு நபர், நம் கர்த்தரை விட்டு கொடுக்கிற ஒரு நபர் சபைக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். வெளியவே இருங்க, சுதந்திரமா வாழ்ந்துட்டு போங்க. யாரு கேட்கிறா உங்களை? இங்க வந்துட்டான். நம்ம தேவனை எப்படி பிடிக்கணும்? உயர்த்தி பிடிக்கணும். ஆமேன் சொல்லுவோமே. கொடுக்கும் போது ஆமேன் அல்லேலூயா அல்ல, எடுக்கும் போது அந்த சத்தம் வெளியே வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. போராட்டங்கள் இல்லாம சந்தோஷமா இருக்கும் போதுல, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆமேன் அல்லேலூயா, என் கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த 3 கட்டங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து போகலாம். உங்களையும் சோதிக்கும்படி அவன் வரலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், விட்டு கொடுக்க கூடாது.
எல்லாரும் மனசுல வைராக்கியமா இருக்கணும். சொல்லுங்க, ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இல்ல ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் நான் உங்களை விட்டு கொடுக்க கூடாது, எந்த சூழ்நிலையில் நான் உங்களை விட்டு கொடுக்க கூடாது சுவாமி. ஓ கர்த்தருக்கு உண்மையா இருந்து வாழணும் ஆண்டவரே. உங்க இச்சை அடக்கத்தின்படியே கர்த்தர் எப்படி ராஜ்யங்களை இச்சையாதிருந்தீரோ, உலக பிரகாரமான அப்பத்தை இச்சையாதிருந்தீரோ, அது போலவே நான் இச்சை அடக்கம் உள்ளவளாக வாழ்ந்து எதையும் இச்சித்து என் நன்மைகளை இழந்து போகாதபடி கர்த்தர் பொறுமையோடு இருந்து ராஜ்யங்களை சுதந்தரித்தீரே, ராஜாவா எங்களுக்கு உருவானீரே. அதுபோல நாங்களும் கர்த்தருக்குள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக எழும்பும்படி இந்த உலகத்தில் இந்த 3 கட்டங்களையும் நாங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துவீராக. சொல்லுங்க, என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துவீராக. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வசனத்தை, எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் வரும்போது நான் பலனடைவேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சிகளின் வசனத்தினாலும் அவனை ஜெயிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென்.